நம்ம என்ன தப்பு பண்ணோம்? அவ என்ன நல்லது பண்ணா? இல்ல இதெல்லாம் போன ஜென்மத்து கடனா? எனக்கு தாங்கல முத்து மாமா. நிலைமை எப்பவுமே இப்படியேதான் போகுமா? இது எதுவுமே மாறாதா? எப்பவுமே நாம இப்படியே அழுது புலம்பிட்டே இருக்க வேண்டியதானா? நம்மள காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? ஹலோ முத்தரசு, அண்ணாமலை பேசுறேன்டா. இதை பாரு, நான் எங்க இருக்க எப்படி இருக்கேங்கிறத அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நான் சொல்ற இடத்துக்கு நீயும் வெண்ணிலாவும் உடனே கிளம்பி வாங்க. பிவிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்க. உடனே கிளம்பி வா முத்தரசு. என்ன ஏதுன்னு கேட்காத. இங்க வந்ததும் எல்லாத்தையும் சொல்றேன். போன்ல எதையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. உடனே கிளம்பி வா. முத்துமாமா, யாரு முத்துமாமா போன்ல? வாட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். யார பார்க்க போறோம்? எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு? யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனையா? நீ வா, நான் சொல்றேன் வா. அண்ணே, நீங்க எப்படிண்ணே இங்க? எப்படிண்ணே இருக்கீங்க? இதை பாருங்க, 2 பேத்துக்கும் சொல்லிக்கிறேன். என்னை பத்தி அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். அதை விட முக்கியமான வேலை இருக்கு. உள்ள வாங்க. ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட் டாக்டர் மேனகா உனக்கு பிரசவம் பார்த்திருக்கா. அந்த பிரசவத்தில் உனக்கு பிறந்தது 2 குழந்தைங்க. ஒன்னு ஆண், இன்னொன்னு பெண். பிறந்த ஆண் குழந்தைய ஸ்வேதா பக்கத்தில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டு உனக்கு பிறந்தது 2 பெண் குழந்தை, அதில் ஒன்று சித்தே பிறந்துச்சுன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டாங்க. ஸ்வேதா பக்கத்தில் படுக்க வச்ச ஆண் குழந்தைய ஸ்வேதாவுக்கும் முத்தரசனுக்கும் பிறந்ததுன்னு சொல்லி அதுக்கான எல்லா சர்டிஃபிகேட்டையும் இந்த நர்ஸை கைக்குள்ள போட்டுக்கிட்டு லீகலாக கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு ஆசை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸ்வேதா கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை விட அதிகமாக கேட்டிருக்காங்க. கடுப்பான ஸ்வேதா இவங்களை குடோனில் தூக்கி போய் கட்டி போட்டு சாகுற வரைக்கும் அடிக்க சொல்லியிருக்கா. நம்ம மருதோட கஸ்டடியில் தான் இவ்வளோ நாள் இவங்களை வச்சிருந்திருக்காங்க. கரெக்ட். நாளைக்கு சொன்னேன்ல, நீ தோப்பு வீட்டுக்கு போகும்போது இந்த மருந்து பையன் இருந்தான்ல, அவன் திருட்டு வேலை பண்ணியிருக்கான். நம்ம தண்ணி அடிக்க வந்தா நினைச்சான், பார்த்தா இவங்கள தான் அவன் கடத்தி வச்சிருக்கான். ஆமா முத்துமாமா, எனக்கு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்து தப்பிக்க வச்சு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். இவங்க மட்டும் பஞ்சாயத்தில் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா ஸ்வேதா பண்ண வண்டவாளம் எல்லாம் வெளியில் வந்துடும். இனிமேல் ஸ்வேதாவால் தப்பிக்க முடியாது. எப்படி இருக்க ஸ்வேதா? பார்த்தாலே தெரியுதே ரொம்ப நல்லா இருக்கேன்னு. ஆனால் இனிமே இந்த அண்ணாமலை உன்னை நல்லா இருக்க விட மாட்டான். நீ என் கையை வெட்ட சொன்ன, நான் உன்னை சுட்டேன். அங்கே தான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை முதுகில் சுட்டுறக்கூடாது. உன் திமிர் பிடிச்ச மூஞ்சியில் கண்ணுக்கு மேலே இருக்கிற நெத்தி பொட்டில் சுட்டிருந்தேன்னா எப்போவோ கதை முடிச்சிருக்கோம். என்ன நக்கலா சிரிக்கிற? பார்த்து, ஒரு சைடு இழுத்துக்கு போகுது. முத்தரசன் வெண்ணிலா வாழ்க்கையில் ஓர விளையாண்டு இல்லை. ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி திருத்தணிக்கு உனக்கும் முத்தரசனுக்கும் பிறந்த குழந்தை நிரூபிச்சிருக்க. அத்தனை பேர் முன்னாடி பஞ்சாயத்தில் முத்தரசன் தலை குனிஞ்சு கண் கலங்கி நின்றுருக்கான்.
இனிமே இப்படியெல்லாம் நடக்காது ஸ்வேதா. முத்தரசன் மேலே விழுந்த பழி எல்லாத்தையும் நீக்கி காட்டுறேன். உனக்கு எதிராக என்கிட்ட ஒரு பெரிய ஆதாரம் இருக்கு. அதை வெளியில் கொண்டு வந்துட்டேன்னா உன் வண்டவாளமெல்லாம் தண்டவாளம் மாரி சும்மா கிடுன்னு வெளியில் வந்துடும். என்ன ஸ்வேதா, அந்த ஆதாரம் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறியோ? ரொம்ப யோசிக்கிறாளே. அந்த ஆதாரம் என்னன்னு கண்டுபிடிச்சவாளோ? சான்ஸே இல்லை சார். சான்ஸே இல்லை ஸ்வேதா, ரொம்ப யோசிக்காத. நான் எதுக்கு யோசிக்கணும்? நான் எதுவும் யோசிக்கல. வந்ததும் வராததுமா உன் வாய்ப்பந்தல ஆரம்பிச்சிட்டல்ல. இந்த அரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் ஸ்வேதா இல்ல. திருத்தணிக எனக்கும் முத்தரச மாமாவுக்கும் பிறந்த குழந்தைதான். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அரளனும் மிரளனும்? அதுக்கெல்லாம் வேற யாராவது இளிச்சவாய கண்டுபிடி. அதுக்கு நான் ஆள் இல்ல. ஐயோ ஸ்வேதா, என் எதிரிலேயே ஒரு இளிச்சுவாய் நிற்கும் போது நான் எதுக்கு அனாவசியமா வேற ஒரு இளிச்சுவாயை தேடணும்? அந்த இளிச்சுவாய் நீயாவே இருந்துட்டு போயேன். அப்புறம் இந்த பள்ளி தம்பி யாருன்னு தெரியுதா? எனக்கு என்ன, ஆளை பார்த்தா பேரை சொல்றதுக்கு ஜோசியமா தெரியும்? நோ, உனக்கு ஜோசியம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உனக்கு அவனை தெரியும். நேரில் நீங்க 2 பேரும் சந்திச்சிருக்காட்டியும் உனக்கு இவனோட குரல் நல்லாவே தெரியுமே. தம்பி சார், உன் மாடுலேஷன்ல ஒரு தடவை பேசி காட்டேன். ஓகே சார். என்ன ஸ்வேதா மேடம், எப்படி இருக்கீங்க? முத்தரசையா ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன விஷயம்? ஐயா, தடுப்பூசி போடுறதுக்குன்னு கல்பனான்னு ஒரு நர்ஸ் இங்க வந்தாங்க. அவங்கள இப்ப வரைக்கும் காணுங்க. அவங்க இந்த குழந்தையோட அம்மா தான். இவளோட அப்பாவையும் காணோம். அப்பா அம்மா 2 பேரும் இல்லாம தவியா தவிச்சு குழந்தை அழுவுதுங்க. இவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. உங்களை தெய்வமா நினைச்சு கேக்குறேன். தயவு செஞ்சு எங்க கல்பனா எங்கன்னு சொல்லுங்க. இந்த குழந்தைக்கு அம்மாவை காட்டுங்க. டேய், கூட்டிட்டு போடா. மாப்பிள, கல்பனா நம்ம கிட்ட தான் இருக்கான்னு வெளியில தெரிஞ்சா பிரச்சனையாயிரும். இப்போ உங்களை அங்க கூட்டிட்டு போறது சரியா பண்ணலடா. குழந்தை விஷயம்டா. மாப்பிள, டேய், குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கிற. டேய், அதுக்கு ஓ, எனக்கு என்னமோ சரியா படல. போடா. வாங்க போலாம். மருது விட்டுறக்கூடாது, புரியுதா? கல்பனா, என்னம்மா நீ இவ்வளவு நாளா காண போயிட்ட? உன்னை தேடாத இடமே இல்ல தெரியுமா? நீ எங்க இருக்கன்னு அங்கிள் கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஊர்ல இருந்து வந்து உன்னையும் காணாம அப்பாவையும் காணாம நாங்க அலமோதனோமா. என்னது, அப்பாவை காணுமா? என்னன்னு தெரியலமா, அப்பாவையும் காணோம். என்ன சார் இது? என் வீட்டுக்கார காணுங்கிறாங்க. ஒருவேளை ஸ்வேதாவால ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ? அப்படியெல்லாம் எதுவா இருக்காது. எதுக்கும் ஜாக்கெட்டை சொல்லி விசாரிக்க சொல்றேன். நீ எதுக்கும் பயப்படாத, சரியா? இங்க பாரு கல்பனா, உன்னை நினைச்சு ரொம்ப ஏங்கி போயிட்டா. நந்தினி உன் கூடவே இருக்கட்டும். வேண்டாம் சுந்தரி, நான் பஞ்சாயத்துக்கு போய் சாட்சி சொல்ற வரைக்கும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியாது. நந்தினி என் கூட இருந்தா அவளுக்கு தேவையில்லாத கஷ்டம் வரும். அதனால நீ வீட்டுல வச்சு அவளை பத்திரமா பாத்துக்கோ. நான் பஞ்சாயத்துக்கு போய் சாட்சி சொல்லிட்டு வந்துடுறேன், சரியா? நான் உன் கூட தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். நீங்க பாருமா, அம்மா சொன்னா கேட்கணும், புரியுதா?
அது வரைக்கும் அத்தை உன்னை பத்திரமா பாத்துப்பாங்க, சரியா? சரிம்மா. நீங்க மட்டும் இல்லைன்னா என்ன இவங்க உயிரோடவே பாத்திருக்க மாட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. இப்போ எதுக்குமா இது நன்றின்னு எதுக்கு பெரிய வார்த்தையில சொல்லிட்டு இருக்கேன்? உனக்கு ஒரு நன்றி காட்டணும்னா பஞ்சாயத்துல வந்து உண்மையை சொல்லு, அது போதும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதுக்காக தான் நான் இந்த உயிரையே தக்க வச்சிட்டு இருக்கேன். விட மாட்டேன், அந்த ஸ்வேதாவை விட மாட்டேன். இவங்க இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது என் மனசுக்கு சரியா படல. நம்ம இங்க இருந்து கிளம்பலாம், வாங்க போலாம். வரமா வாங்க. ஐயா, இவங்க பேர் கல்பனா. வெண்ணிலாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் பிரசவம் நடந்த ஆஸ்பத்திரியில நர்ஸா வேலை பார்த்தாங்க. சொல்லுமா, என்ன நடந்தது சொல்லு. நடந்தது என்னன்னு தயங்காம சொல்லு. ஐயா, உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டுமா? சரிம்மா, போ, சீக்கிரமா கும்பிட்டுட்டு வா. ஏய், எங்கடா போறாங்க? நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப பயந்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் சாமி கும்பிட போயிருக்கா. வரட்டும், பார்க்கலாம். என்னாச்சு? ஏன் பதறீங்க? என்ன நடந்துச்சு? ஐயோ, நான் எப்படி சொல்றது? உனக்கு விஷயமே தெரியாதா? வராங்க. அண்ணி அண்ணி, நீங்க அவர் கண்ணில் பட வேண்டாம், மறைஞ்சுக்கோங்க அண்ணி. சரி. கல்பனா, சாமியில கும்பிட்டாச்சா? எல்லாரும் உனக்கு காத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாமா. போலாம். சீக்கிரமா. என்ன சொல்ல வந்து அதை சொல்லுமா. என்னம்மா, வாயை திறந்து பேசுமா. சொல்றேங்க ஐயா. இந்த குழந்தை திருத்தணிகை முத்தரசன் சாருக்கும் ஸ்வேதாக்கும் தாங்க பிறந்துச்சு. என்னம்மா விளையாடுறியா? நீதான் இந்த குழந்தை வெண்ணிலாக்கு பிறந்ததுக்கான சாட்சின்னு சொல்லி இன்னைக்கு இந்த பஞ்சாயத்தையே கூட்டியிருக்காங்க. நீ என்னடானா இப்ப ஏதேதோ சொல்ற. உண்மையை பேசணும்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ நீங்க ஏன் அவங்க மனசை கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறீங்க? அம்மா, நீ தைரியமா உண்மையை மட்டும் சொல்லுமா. நியாயம் எப்பவுமே ஜெயிக்கும். என்னம்மா, என்ன நடந்துச்சுங்கறத சொல்லுமா. இங்க பாருங்க, நடந்த உண்மை என்னங்கறத நான் சொல்றேன். தயவு செஞ்சு எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் காப்பாத்தணும். சரிம்மா சரிம்மா, அப்ப நடந்த உண்மை என்னன்னு தெளிவா சொல்லு. ஐயா, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. பேரு நந்தினி. இந்த அண்ணாமலை இருக்காருல்ல, இவருதான் நான் பிரசவம் பார்த்த நர்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து உன் குழந்தைய ஏதாவது பண்ணிடுவேன், ஒழுங்கா பஞ்சாயத்துக்கு வந்து நான் சொல்ற மாதிரி சொல்லுன்னு மிரட்டினாரு. நான் பயந்து சம்மதிச்சதும் முத்தரசன் சாருக்கும் வெண்ணிலாவுக்கும் தான் அந்த திருத்தணிகை குழந்தை பிறந்ததுன்னு என்ன மாத்தி போய் சொல்ல சொன்னாரு.
ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன். நான் சொல்றது வெண்ணிலாவுக்கும் முத்தரச மாமாவுக்கும் சேர்த்துதான். அன்னைக்கு ஊருக்கு மத்தியில அவங்க சொன்ன கெடு முடிய இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு கேட்டுக்கிட்டேனே, எனக்கும் என் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு. அது ஊர்க்காரங்க மத்தியில கரெக்டா நடக்கணும். அதுக்கு இந்த ஊர் தான் பொறுப்பு. ஆத்தா முன்னாடி பண்ண சத்தியம் அதை யாருமே மறந்துட வேண்டாம். நீங்க எப்படி என்ன எத்தனை விதமா சோதிச்சு பார்த்தாலும் சரி, திருத்தணிக எனக்கும் முத்தரச மாமாவுக்கும் பிறந்த குழந்தைதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. வெண்ணிலா, சீக்கிரமா இங்க இருந்து போனதுமே மாலை, தாலி, பட்டுப்புடவை, அது இதுன்னு எல்லாமே ஏகப்பட்டது பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல. அதெல்லாம் முதல்ல பண்ற வழிய பாரு. ஏதாவது மறந்து விட்டுறாத. ஏற்கனவே நடந்த கல்யாணத்துல வேணா நான் சுயநினைவு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த கல்யாணம் நல்ல விதமா நடக்க போகுது. அதனால ஒரு குறையும் இருக்க கூடாது. லிஸ்ட்ல அத மறந்துட்டேன் இத மறந்துட்டேன்னு வந்துடாது. எல்லா ஏற்பாடும் கிராண்டா இருக்கட்டும். அப்புறம் முடிஞ்சா இந்த வீடியோ கேமரா, ஸ்டில் கேமரா இதெல்லாத்துக்கும் சொல்லி வை. அப்பதான் என் கல்யாணம் சும்மா ஜம்முன்னு நடக்கும். நான் வரேங்கய்யா. பாடி. அம்மா வெண்ணிலா, என்னம்மா இது? ஆ? ஏற்கனவே முத்தரசன் தம்பி தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சாமியே தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமும் எதுக்காகமா இப்படி திருப்பி திருப்பி பஞ்சாயத்தை கூட்டுற? கொடுத்த வாக்க காப்பாத்துற வழிய பாருமா. இனிமேலும் இப்படி ஊர்க்காரங்களை தொந்தரவு பண்ணாத, புரியுதா? அக்கா, இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் கண்டிப்பா இந்த கோவிலை விட்டு போக மாட்டேன். வெண்ணிலா, தயவு செய்து உணர்ச்சி வசப்படாத. சொல்றத கேளுன்னு சொல்றேன்ல. நான் என்ன சொல்றத கேட்க சொன்னதை கேட்டல முத்து மாமா. 24 மணி நேரம் கெடு வச்சுட்டாங்க. இத கேட்டுட்டு நான் உயிரோட இருக்கேன் பாரு. அது ஏன் தப்புதான். அவங்க சொன்ன மாதிரி நிமிஷமே இந்த பூமி பொழந்து என்ன விழுகிறாதான்னு நினைச்சேன். ஏன் முத்து மாமா, ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? இனிமே ஏன் அத்தா இப்படி பண்ண, எதுக்கு அத்தா இப்படி பண்ண, ஏன் சோதிச்ச, ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேட்க போறது இல்ல. இனி ஒரு நிமிஷமாவது இந்த ஆத்தாவோட பார்வை ஏன் பக்கம் திரும்புதான்னு பாக்குறேன். நானே உன்னை கூட்டிட்டு போய் மன வரையில அந்த ஸ்வேதா பக்கத்துல உட்கார வச்சு நீ அவ கழுத்துல தாலி கட்ட போற சம்பவமா இருந்தாலும் சரி, இல்ல திருத்தணிக நமக்கு பிறந்த குழந்தை தான் நிரூபணமாகி உன்னை இந்த பிரச்சனையில இருந்து மீட்டு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஆத்தா என்ன வழி காட்டுறாலும் அதுபடியே எல்லாமே நடக்கட்டும் முத்து மாமா. நமக்காக யோசிச்சு யோசிச்சு எத்தனையோ விஷயங்களை முயற்சி செஞ்சு பார்த்தோம். கடைசியில எதுவுமே நடக்கல. அதனாலதான் இந்த சரணாகதி. இனி நமக்கான முயற்சியை அந்த ஆத்தா எடுக்கட்டும் முத்து மாமா. ஆத்தாவே எடுக்கட்டும். ஆனா முடிவு என்னன்னாலும் சரி, அதை ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்வேதாக்கு 1000 வழி தெரியும், 10,000 கதவை திறக்க தெரியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஒரே ஒரு வழிதான். ஆத்தாவோட கோவில் கதவை தட்டுறது மட்டும்தான். சொன்னா கேளு. குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி பிடிவாதம் பிடிக்காத. ஏன் கலை, இந்த விஷயத்துல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். என் தீர்மானத்தை யாராலையும் மாத்த முடியாது. தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. இது எனக்கும் ஆத்தாவுக்கும் உண்டான போராட்டம். இன்னைக்கு 2ல 1 பாத்துடுறேன். என்னோட கோரிக்கையை நிறைவேற்றாம நான் இந்த ஆத்தாவை விடுறதா இல்ல. கை குழந்தைய வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றது கொஞ்சம் நல்லா இல்ல வெண்ணிலா. எனக்கு புரியுது, ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. குழந்தை பாவம் இல்ல. வெண்ணிலா, சொன்ன கேளுமா.
எதுக்கு இப்ப தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற? இனிமே எனக்கு ஆக வேண்டியது எதுவுமே இல்ல. என் உடம்புல மிஞ்சி இருக்கிறது உயிர் மட்டும்தான். என்ன நடந்தாலும் சரி, நடக்க போறது இந்த ஆத்தா முன்னாடியே நடக்கட்டும். என்னோட நல்லது கெட்டதை ஆத்தாவே தீர்மானிக்கட்டும். தயவு செஞ்சு என்னை யாரும் தடுக்காதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. நீ ஒரு அம்மா நிரூபிக்க தானே இவ்ளோ போராடுற. அது எந்த காலத்திலயும் நடக்காது. ஒரு பேய் தாயாக முடியுமா? என்ன மிரட்டுறதுக்காக என் குழந்தைய இப்படி சித்திரவாதம் பண்றியே. நீ எல்லாம் எப்படி பிறந்தவ? உனக்கு குழந்தைய பிறக்காது, கல்யாணமும் நடக்காது, வேற எந்த நல்லதும் உன் லைஃப்ல நடக்காது. என்ன போய் வெண்ணிலா மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு போய் சாட்சி சொல்ல வச்சிட்டியே. முத்தரசன் சார் எவ்வளவு நல்லவரு. அவங்க முகத்தை பார்த்தல, அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டாங்க. அதெல்லாம் நம்மள சும்மா விடுமா? நீ உருப்படவே மாட்ட, நீ உருப்படவே மாட்ட. போதும், நிறுத்திடு. சும்மா பேசிக்கிட்டே இருக்க. நீ என்ன பெரிய ஒழுக்கமா? காசுக்காக குழந்தைய மாத்தினவ தானே. உன் சாபம் எல்லாம் என்கிட்ட பலிக்காது. என்ன ஒண்ணும் செய்யாத. நான் என் குழந்தைய கூட்டிட்டு போறேன். நான் என் குழந்தைய கூட்டிட்டு போறேன். நிறுத்து. நாளைக்கு காலையில எனக்கும் முத்தரசன் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீ சொன்னிய அந்த நல்ல மனுஷி வெண்ணில, அவதான் கல்யாணம் நடத்தி வைக்க போறா. அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீ வெளியில வந்து என்ன வளர்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உலகறிய நான் முத்தரசன் மாமாவுக்கு பொண்டாட்டி ஆயிடுவேன். திருத்தணிகையோட அம்மாவா மாறிடுவேன். அது வரைக்கும் நீ இங்கதான் கிடக்கணும். சரி, நான் கிளம்புறேன். இவங்களை கவனமா பாத்துக்கோ, சரியா? மருந்துக்கு போலாம். மேடம், எங்களை விட்டுருங்க மேடம். என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், உங்க வழிக்கு நாங்க வரவே மாட்டோம். நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோங்க. ப்ளீஸ் மேடம், உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் மேடம், எங்களை விட்டுருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான். நான் பண்ண பாவத்துக்கு என் குழந்தைய சேர்ந்து கஷ்டப்படுது. ஐயோ ஐயோ. வெண்ணிலா, இந்த சாப்பிடு. தயவு செஞ்சு சாப்பிடு வெண்ணிலா. ஒரு வாய் சாப்பிடு. வேணா கலை, என்ன வற்புறுத்தாத. ஐயோ, இங்க பாரு வெண்ணிலா, பொன்மகள் எப்படி அழறா. அவளுக்கு பால் கொடுக்கணும்ல, அதுக்காவது சாப்பிடு. சொன்னா கேளு. இந்தா. வேண்டாம் கலை, இதே தீவிரத்தோட நான் இருந்தா மட்டும்தான் ஆத்தா எனக்கு வழி காட்டுவா. அப்படிங்கறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வேண்டிக்கிறது நடக்கணும்னா என்ன நானே வருத்திக்கணும், வேற வழி இல்ல. தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாத. உனக்கு என்ன, பொன்மகளுக்கு பசி ஆத்தணும், அவ்வளவுதானே? என் ரத்தம் பாலா வரும். நந்தினி, நந்தினி, என்னாச்சு? ஐயோ நந்தினி, உனக்கு என்னாச்சு? என் பிள்ளைய காப்பாத்துங்க. ஐயோ, என் பிள்ளைய காப்பாத்துங்க. உனக்கு பிக்ஸ் வந்துடுச்சு. ப்ளீஸ் தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார். இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாதான் காப்பாத்த முடியும். தயவு செஞ்சு காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. என் பிள்ளைய காப்பாத்துங்க. நந்தினி,
என்னமாச்சு? என் பிள்ளைய காப்பாத்துங்க, என் பிள்ளைய காப்பாத்துங்க. சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்காத. ஆத்தா கிட்ட போராடுறேன்னு இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடும். இந்த தண்ணியாச்சும் குடி, கொஞ்சமாச்சும் தெம்பா இருக்கும். வேண்டாம் கலை, சொல்றேன்ல, என்ன ஆனாலும் சரி ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஆத்தா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுற வரைக்கும் இப்படியே நான் இருந்துடுறேன். இது என்னோட முடிவு, இதுல எந்த மாற்றமும் இல்ல. வெண்ணிலா விளையாடாத வெண்ணிலா. ஏன் வெண்ணிலா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்காக தான் நாங்க எல்லாரும் இங்க உட்காந்துட்டு இருக்கோம். வேற ஏதாவது பண்ணலாம், ஏதாவது யோசிக்கலாம்னு சொல்றேன்ல. சொல்ற பட்சம் கொஞ்சமாவது கேள. திருத்தணிக்க நம்ம குழந்தை, அவனை நிற்கதியா விட்டுற முடியுமா முத்து மாமா? அவனை மீட்டு கொண்டு வரது நம்ம கடமை இல்ல. எனக்காக இப்படி காத்துட்டு இருக்க வேண்டாம் முத்து மாமா. நீ போ, வேற ஏதாவது வழி இருந்தா பாரு. கலை என் கூட இருக்கட்டும். நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன்டா, அதான் என்னால எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. டேய், கஷ்டப்படுறவங்களா பாவம் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லடா. ஏதோ நம்ம போதாத காலம் அதை இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனால் என்னைக்குமே இப்படி கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம். கண்டிப்பாக இதிலிருந்து வெளியில் வருவோம். இத்தனைக்கு நம்ம எந்த தப்பும் பண்ணலையேடா. தப்பு பண்ணவோ ஸ்வேதா. இப்போ அவள் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் என்னைக்கும் ஜெயிச்சுட்டு இருக்க மாட்டா. அப்படியே என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நீ படுற கடைசி கஷ்டமா இருக்கும். இதுக்கு மேல கஷ்டப்படுறதுக்கு என்னடா இருக்கு? இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இதுவே எத்தனை வருஷமா நடந்ததே திரும்ப 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 அதுவே நடந்ததா எப்படா தாங்க முடியும்? டேய், ஏன்டா இப்படி நினைக்கிறேன்? டேய், சொல்றத ரொம்ப சுலபம்டா, படுறவனுக்கு தானே தெரியும். நீ என் நண்பனால எனக்காக பேசிட்டு இருக்கடா. எனக்கு இதுக்கு மேல சத்தியமா சொல்றேன், நம்பிக்கையே கிடையாதுடா. அவ்வளவுதான். மாப்பிள்ள, நீ என்ன வேணா சொல்லிட்டு போடா. என் உள் மனசு சொல்லுது, இதுதான் நீ படுற கடைசி கஷ்டம். இதுக்கு மேலே உனக்கு எந்த கஷ்டமும் வராது. நான் இருக்கும்போது எதுக்குடா கவலைப்படுறேன்? தைரியமா இரு. என் நந்தினி எப்படியாவது காப்பாத்தி கொடு. நான் செஞ்ச பாவத்துக்கு என் பொண்ணு கஷ்டப்பட வேண்டாம். டாக்டர், என் குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர்? அம்மா, வீசிங் அதிகமா இருக்கு. ஃபிட்ஸ் வர ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டு இருக்குமா. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா மூளை நரம்புல பாதிச்சிருக்குமா. சரிம்மா, கூட யாரும் வந்திருக்கா? என்னாச்சு டாக்டர்? எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு? இங்க பாருமா, உன் பொண்ணுக்கு ஸ்கேன் எடுக்கணும். ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய செலவாகுமா. அதனால ஒரு 1 லட்சம் அட்வான்ஸா கட்டிடுமா. 1 லட்சம் ரூபாயா? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையே டாக்டர். என்னமா இது? இது தர்மா ஹாஸ்பிட்டல் கிடையாது, இது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல். பணம் கட்டினாதான் உன் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும். என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. யார்கிட்டயாவது வாங்கிட்டு வந்து பணத்தை கட்டுங்க. சிஸ்டர், 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை பல்ஸ் செக் பண்ணுங்க. சரிங்க டாக்டர், செக் பண்றேன். ஐயோ, எத்தனை பேருக்கு நான் இதை சொல்லிருப்பேன். கடைசியில எனக்கு திரும்ப வருது. நான் இப்ப யார்கிட்ட போய் உதவி கேட்கறது? என்னை காப்பாத்த உதவி செஞ்சவங்களுக்கு என் பொண்ணுக்காக துரோகம் பண்ணிருக்கேன். இப்ப எப்படி அவங்க கிட்ட போய் பணம் கேட்கறது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கல்பனா கடைசி நேரத்தில் இப்படி போய் சொல்லி ஏமாத்தவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஒரு வழியும் தெரியாம முட்டிக்கிட்டு நிக்கிறோம். இப்ப என்ன பண்றதுனே தெரியல. எனக்கும் அண்ணிய பார்க்க ரொம்ப பயமா இருக்கு. என்ன மன்னிச்சிடு ஆத்தா, என்ன மன்னிச்சிரு ஆத்தா. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு ஆத்தா.
மன்னிச்சு. வெண்ணிலாமா எங்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொன்னா தானே தெரியும். நான் உங்களுக்கு செஞ்சு பாவம். இன்னைக்கு என் குழந்தை படாத பாடுபடுது. பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருந்த என்ன பொன்னமலை சார் தான் காப்பாத்தி கரை சேர்த்தாரு. ஆனா இது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் போய் சாட்சி சொன்னதுக்கு காரணம் ஸ்வேதா என் குழந்தைய கடத்தி வச்சுட்டு கொன்னுடுவேன் மிரட்டினதுதான். நான் மனசறிஞ்சு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா அப்படியே என் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. பிக்ஸ் வந்து மூளை நரம்பு பாதிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். ₹1,00,000 பணம் கட்டினாதான் காப்பாத்த முடியும்னு சொல்றாங்க. நீங்க மனசு வச்சதே என் குழந்தை உயிர் பொழைக்குமா? தயவு செஞ்சு காப்பாத்துங்க. என் குழந்தை எப்படியாவது காப்பாத்துங்க. ஏய், பஞ்சாயத்துல அத்தனை பேர் முன்னாடி போய் சொல்லி எங்களை அவமானப்படுத்திட்டு இங்க வந்தாலும் இது டிராமா போட்டுட்டு இருக்கியா? நாளைக்கு காலையில ஸ்வேதா நினைச்சது மட்டும் நடந்து அவ ஜெயிச்சுட்டான்னா பாவம் வெண்ணிலா. கட்டின புருஷன் தனக்கு இல்ல நாய், பெத்த குழந்தையும் தனது இல்ல நாய், வாழ்க்கைய நரகமாயிரும். இத கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? இப்போ உன் குழந்தை கொண்டு உடனே வந்து காப்பாத்து அழுதுட்டு இருக்கியா? அண்ணே கோவப்படாதீங்கண்ணே. அவங்க சொன்னதை கேட்டல்ல. குழந்தைய பணயமா வச்சு அவங்க மிரட்டி இருக்காங்க. அந்த இடத்துல யாரா இருந்திருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல நான் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்? இதுதானே பண்ணிருப்பேன். சார், நீங்க மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்டுங்க சார். நான் உண்மையை சொல்றேன். உடனே பஞ்சாயத்தை கூட்டுங்க சார். நான் சத்தியமா உண்மையை சொல்றேன். பஞ்சாயத்தை கூடுறது இப்ப ரொம்ப முக்கியம் கிடையாது. குழந்தை உயிருக்கு ஆபத்துன்றல குழந்தை தான் முக்கியம். பஞ்சாயத்துல அப்புறம் பாத்துக்கலாம். முத்துமாமா, நீ சொல்றதுதான் சரி. பேசாம குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணலாம். இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் எனக்காக ஆத்தா கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். இப்போ உங்க குழந்தைக்காகவும் சேர்த்து வேண்டிக்கிறேன். கலை, நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கு. இனியும் பேசிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. நான் பூக்குழி இறங்குறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணணும். பூசாரி ஐயா கிட்ட பேசு. பொன்மகளோட நான் பூக்குழி இறங்கி மீண்டு வரேன். வெண்ணிலா, என்ன சொல்ற? ஏற்கனவே சாப்பிடாம கொள்ளாம இப்படி டயர்டா இருக்க. உன்னால எப்படி பூக்குழியில இறங்க முடியும்? அண்ணி வேணா, நீ சொன்னா கேளுங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. சோதனை வரும்போது என்னையே நான் முழுமையா ஆத்தா கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கேன். இந்த பிரச்சனையில நான் தோத்துட்டா எனக்கு வாழ்க்கையும் இல்ல, வேற எதுவுமே இல்ல. அம்மன் கிட்ட கடைசி சரணாகதியா நான் இதை செய்ய போறேன். மனுஷங்களால எதுவுமே செய்ய முடியாம கை மீறி போனதுக்கு அப்புறம் ஆத்தா தான் ஒரே நம்பிக்கை நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முத்தம்மா அமைதியா இருக்க? ஏற்பாடு பண்ண சொல்லு. சரி வெண்ணிலா, நான் பாத்துக்கிறேன். டேய், இவங்க குழந்தைக்கு என்னன்னு உடனே போய் ஹாஸ்பிட்டல் பாருடா. டேய், இவ அத்தனை பேர் முன்னாடி போய் சொல்லி நம்மளை அவமானப்படுத்திருக்கா. இவளுக்கு போய் பறிஞ்சு பேசிட்டு இருக்க. டேய், கூறு கிட்ட தரமா பேசிட்டு இருக்கா. குழந்தையோட உயிரா? குழந்தை உயிரோட நம்ம விஷயம் முக்கியமா? போ, என்னன்னு பாரு போ. வாமா. ரெடி தானே? எல்லாம் பக்கா. குடிச்சேருது, வாங்க வாங்க, யாராவது வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் ஓடியாங்க. வாங்க வாங்க. அம்மா நிறுத்தாத, பூக்குழி இறங்குறத நிறுத்தக்கூடாது. நீ போமா.
நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. மொத்தமாவே தோத்து போயிடுச்சு. இனிமே காத்திருக்கிறதுல அர்த்தமே இல்லை. உடனே ஊர்ல பேசி புரோகிதரை வர சொல்லுங்க. அதே மாதிரி அந்த கல்பனோட குழந்தைக்கு இப்ப வரைக்கும் சரியாகலன்னு நினைக்கிறேன். சரியா இருந்தா கண்டிப்பா மேடம் இங்க வந்திருப்பாங்க. ஆனா நாம லேஸ்ல விட்டுறக்கூடாது. எந்த நேரமும் அவ இங்க வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி நமக்கு எதிராக வந்து அவ சாட்சி சொல்லிட்டா பிரச்சனை பெருசாயிடும். அதனால ஊர் எல்லையில நம்ம ஆளுங்களை நிறுத்துங்க. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நமக்கு எதிராக ஒரு ஈ காக்கா கூட உள்ள வரக்கூடாது. மனமேட ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துக்கோங்க. முதல்ல அந்த ஊர் தலைவர்கிட்ட பேசுங்க. நான் போறேன். வீட்டுக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு சீக்கிரமா வரேன். நீங்களும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்து முத்தரசன் தம்பி, விடிய போகுது. மருது ரொம்ப அவசரப்படுத்துறாரு. கொடுத்த காலக்கெடு முடிய போகுதுப்பா. வெண்ணிலா, உன் மாமாவை தயார் பண்ணி நீ கொடுத்த வாக்க நிறைவேத்துமா? இதுக்காகவா இவ்வளவு போராடுன? என்ன கை விட்டுட்டல்ல. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. என் முத்து மாமா மட்டும் ஸ்வேதா கழுத்துல தாலியை கட்டிடுச்சு. அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். இது சத்தியம். ஐயோ, என் குழந்தை என்ன விட்டு போச்சு. வேணிலாமா, நீங்க இவ்வளவு போராடினது கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. ஐயோ ஐயோ, என் குழந்தை என்ன விட்டு போச்சு. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? யாரு இருக்கா? இனிமே நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் கடவுளே? நான் தான் என் புருஷனே தோற வாங்கிறதுக்கு தயாராயிட்டேனே. அதுக்கப்புறம் ஏன் இப்படி தண்டிக்கிற? இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு?
பண்ணா. தயவு செஞ்சு இந்த குழந்தைய காப்பாத்து. அதான் இந்த குழந்தை வேற, பொன்மகள் வேற, திருத்தணிக்க வேற இல்ல. இங்க பாரு, திருத்தணிக்க தான் எனக்கு இல்லன்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ இந்த தாயையே சோதிக்கிற. தயவு செஞ்சு காப்பாத்து. நீயும் ஒரு அம்மா தானே. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அம்மா தானே. ஒரு அம்மாவோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியாதா? காப்பாத்தாத்தா, இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்து. கொஞ்சம் தள்ளுங்க. அம்மா அம்மா இப்படி ஒரு அதிசயத்தை நான் பார்த்ததே இல்லை. எல்லாம் வெண்ணிலாமா பிரார்த்தனைக்கு கிடைச்ச பலன் தான் அது. ஆத்தா, மகிமையே மகிமை தாயே. ரொம்ப நன்றிமா, நீங்க என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. தலுங்க தலுங்க தலுங்க. என்ன என்ன இங்க மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு நேரமாச்சு. ஊர் தலைவரே, சும்மா நின்னுட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா நீங்க? நேரமாச்சுல. என்ன நேரமாச்சு? இல்ல என்ன நேரமாச்சுன்னு கேக்குறேன். இப்ப சொல்றேன். இங்க பாருங்க, ஊருக்காரங்க மொத்த பேர்கிட்டயும் நான் மன்னிப்பு கேக்குறேன். வெண்ணிலா அம்மாவுக்கு பிரசாத்ல பிறந்தது 2 குழந்தைங்க, ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு. அதுல ஆண் குழந்தை எடுத்து ஸ்வேதா கிட்ட கொடுத்துட்டேன். வெண்ணிலா அம்மாவுக்கு பிறந்தது 2 பெண் குழந்தைங்க. அதுல ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது இறந்து போச்சுன்னு டாக்டர் மேனகா உதவியோட நாங்கெல்லாம் சேர்ந்து கதை கட்டிட்டோம். ஹாஸ்பிட்டல்ல அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் மொத்தத்தையும் நாங்க சொன்ன போய் கேட்ட மாதிரி மாத்திட்டோம். ஆனா அது சம்பந்தப்பட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்கு. இந்தாங்க சார், இதுல இருக்கிறது தான் உண்மையான டாக்குமெண்ட். படிச்சு பாருங்க. டாக்டர், இது என்னன்னு பாருங்க. கொடுங்க. சார், கல்பனா சொல்றது உண்மைதான். வெண்ணிலா பிறந்தது 2 குழந்தை தான். ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அதுக்கான ஒரிஜினல் சர்டிபிகேட் தான் அது. ஊர்ல இருக்கவங்களை என்ன மன்னிக்கணும். இந்த ஊரு வேற, என் குடும்பம் வேற, நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. நீங்க எல்லாரும் இவ பேச்சை கேட்டுட்டு என் மேல வீண் பண்ணி போடும்போது நான் கையை கட்டி தலை குனிஞ்சதுக்கு காரணம் உங்க மேல நான் வச்சிருந்த மரியாதை தான். எவ்வளவோ சொன்னோம், நீ யாரும் நம்பல. இவ பேச்சுதான் நம்பினீங்க. ஆனா என் பொண்டாட்டி ஆத்தாதான் கெதின் இங்கே கடந்து பட்னியா இருந்து தீ மிதிச்சு நான் நிரபராதினவ நிரூபிச்சிருக்கா. இது எங்க குழந்தை நிரூபிச்சிருக்கா. இப்ப வந்து இவங்க நம்புறீங்களா? அவன் நெருப்புல இறங்கி நான் பரிசுத்தமானவன் என் பொண்டாட்டி நிரூபிச்சிருக்கா. நான் பெருமையா சொல்றேன், என் பொண்டாட்டி எனக்கு சாமி மாதிரி. எங்களை மன்னிச்சிரு தம்பி. வெண்ணிலா, நீயும் எங்களை மன்னிச்சிருமா. தம்பி முத்தரசு,
தயவு செஞ்சு நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. கோர்ட் மூலமா ஸ்வேதாக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அப்படி ஸ்வேதாக்கு தண்டனை கிடைச்சாதான் அவங்களும் திருந்துவாங்க, ஊரும் உருப்படும். அம்மா ஸ்வேதா, அந்த குழந்தைய குடுமா. ஏமா குடுன்னு சொல்றல்ல. என் குழந்தை எனக்கு கிடைச்சிட்டா, என் குழந்தை எனக்கு கிடைச்சிட்டா. முத்து மாமா, நம்ம குழந்தை பாரு கலை, நம்ம குழந்தை நமக்கு கிடைச்சிருச்சு.